அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தை உலுக்கக்கூடிய, நமக்கெல்லாம் அல்லாஹுடைய பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, இப்ப சமீபமாக நடக்கக்கூடிய, இன்னும் நேபாள நடந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. அது எப்படி நடந்திருக்கு? மழை கொட்டுச்சா, அல்ல ஊத்து எடுத்துக்கிச்சா? எந்த காரணமே இல்லை. அல்லாஹ் நாடினான்னு சொன்னா ஒரு செகண்ட்ல எதையும் செய்ய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தௌபா என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். 126வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவைகளோ அவர்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? பின்னரும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, படிப்பினை பெறுவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் என்ன பண்றான்? வருடத்திற்கு 2 முறை சோதிக்கிறான். ஏன் அப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்? அப்படி சோதனை வரும்போதாவது அவன் நம் பக்கம் மீளுவான், நம் மீது நம்பிக்கை கொள்ளுவான், அல்லாஹ் இருக்கின்றான் அந்த பயம் அவனுக்கு வரும், நம்மிடம் அவன் உதவி கேட்பான், நம்மை சார்ந்து வாழுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக, இன்னும் அவனுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்? ஒவ்வொரு மூமினையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வருடமும் 2 முறை, 1 அல்லது 2 முறை சோதிக்கப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டான். அவர்கள் சோதிக்கப்படுறாங்களே, அதையே அவர்கள் உணர மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். அப்போ அல்லாஹ் நம்மை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அல்லது நமக்கு சுற்றி உள்ள பல விஷயங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள், இது எல்லாம் நமக்கு மெயினா சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன? இந்த உலகம் அழியக்கூடியது, அல்லாஹுதான் நிலையானவன், அந்த மறுமைதான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த மெயினான விஷயம்தான், மெயின் கருத்து அதைதான் அடங்கியிருக்கு. அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதனும் நினைவு கூறணும், மறக்க கூடாது. அல்லாஹை நினைவு கூர்ந்து அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற ஒவ்வொரு படிப்பினையும் ஒவ்வொரு முஸ்லிமும் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு வாழக்கூடிய மனிதனாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய கோப பார்வை அவன் மீது விழாமல் இருக்கும், அல்லாஹுடைய தண்டனை அவனுக்கு வராமல் இருக்கும். அப்போ இந்த பனிப்பாறை உடைஞ்சி அப்படி ஒரு செகண்ட்ல என்ன சொல்றாங்க? பூமி வெப்பமண்டலமா ஆயிடுச்சு, அதனால பனி பாறைகள் எல்லாம் தளர்வடைந்து ஆங்கங்கே உடைஞ்சு அப்படியே வெள்ள காடாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. மனிதர்கள் எதிர்பார்த்திருப்பாங்களா? சுபஹானல்லாஹ், மனிதர்கள் இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்திருப்பாங்க. சமைக்கிறவங்க சமைப்பாங்க, குளிக்கிறவங்க குளிப்பாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி மனிதர்கள் இப்படியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில திடீர்னு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது அப்படின்னா மனிதனுடைய நிலை என்ன? மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கை? இதுவெல்லாம் நிரந்தரமில்லாத வாழ்க்கை. இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கைக்கு நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொள்கிறோம். இன்னும் உறவினர்களுக்கு இடையே அந்த விட்டு கொடுத்தல் இல்ல, விட்டு கொடுத்து போகின்ற அந்த குணம் இல்ல, அந்த சகிப்புத்தன்மை இல்ல, அந்த பொறுமை இல்ல. எந்த மாதிரியான உலகத்துல? நிலையில்லாத உலகத்துல அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்ன்றது நம்மளால கேரண்டியே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதரும் என்ன சிந்தனை கொண்டு வரணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்திலும் நம்மளை சோதிப்பான், இன்னும் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்றும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில சொல்றேன். தொடர்ந்து கவனியுங்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.